morning guys, myself Krishnaraj. இன்னைக்கு வந்து சப்குரியில் பார்ட் 2 பார்க்கலாம். ஏற்கனவே வந்து சிங்கிள் ரோ சப்குரி, மல்டிபிள் ரோ சப்குரி, மல்டிபிள் காலம் சப்குரி, இன்லைன் வியூ சப்குரி, இந்த 4 சப்குரி பார்த்துருக்குறோம். அதாவது வந்து இன்னர் குறியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும் சப்குரியில் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஸ்கேலார் சப்குரி, கார்லேட்டட் சப்குரி, நெஸ்டட் சப்குரி, இது 3 பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கேலார் சப்குரினா என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இன்லைன் வியூ சப்குரி எப்படி இருக்கும்னா ஒரு வந்து டேபிளாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த ஸ்கேலார் சப்குரி வந்து ஒரு வந்து காலமாக ஆக்ட் ஆகும், ஒரு என்டையர் சப்குரி வந்து காலமாக ஆக்ட் ஆகும். இது எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து மல்டிபிள் டேபிளுக்கான கவுண்ட் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் count of star from employees. ஸோ நான் இது மாதிரி எல்லா டேபிளுக்கும் கவுண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு எடுக்கிறேன், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கு எடுக்கிறேன், ஓகே, நெக்ஸ்ட் லொகேஷன் டேபிளுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக எனக்கு கவுண்ட் வேணாம், எனக்கு வந்து ஒரே இதில் வந்து எல்லாத்தோட கவுண்ட்டும் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை 3ஐயும் வந்து ஒரு சப்குரியா மர்ஜ் பண்ணனா ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் இது வந்து நான் ஒரு ஓப்பன் பிரேஸில் கொண்டு வரேன். ஸோ இது 3 ஒவ்வொரு காலமாக பாருங்க, ஒரு காலமாக இது பண்ணி ஃப்ரம் டுவெல். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, ஒரே இதில் நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொரியில் வந்துட்டு மல்டிபிள் டேபிள்ஸோட கவுண்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, வேற எப்படிலாம் இது பண்ணலாம்னா, இப்போ மல்டிபிள் டேபிளில் காமன் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரணும். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள்லையும் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள்லையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டோட ஐடி எம்ப்ளாயிஸ் டேபிள்லையும் இருக்கும், டிபார்ட்மெண்ட் டேபிள்லையும் இருக்கும். நான் வந்துட்டு இந்த சப்குரியில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேமும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஜாயின்ஸ் மூலியமா கொண்டு வரேன், சப்குரி மூலியமா கொண்டு வரேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஆமா, ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த இன்னர் குறியை தனியாக எப்பயுமே சப்குரி எழுதுனீங்கன்னா ரன் பண்ணி பார்த்துட்டு தான் அவுட்டர் குறியோட இது பண்ணணும். எக்ஸப்ட் கார்லேட்டட் சப்குரிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சப்குரிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட்டோட நேம் வருதா? ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ வந்து எரர் அடிக்கும், ஏன்னா வந்து மேட்சிங் காலம் சொல்ல நம்ம ஜாயின்ஸில் எப்படி மேட்சிங் காலம் மேப் பண்ணுவோம் அது மாதிரி மேப் பண்ணாதான் அதுக்கான ஈக்குவலான டேட்டா வந்து அதால் ரெட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ நான் இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன், இதுக்கு ஈன்னு வைக்கிறேன்,
இதுக்கு வந்து டின்னு வைக்கிறேன். இங்க வந்து நான் வேர் கண்டிஷன்ல என்ன சொல்றேன்னா, வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடி இதோடது டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்க டி யூஸ் பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா வந்து இது என்ன டேபிள், ஒன்லி டிபார்ட்மெண்ட் டேபிள் தான். ஸோ இங்க வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் டேபிள்ல யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் இந்த அலியாஸ் நேம் யூஸ் பண்ணலைனாலும் டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வரும். மல்டிபிள் டேபிள் ஜாயின்ஸ்ல வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதோட டேபிள் நேம் சொல்லணும். ஏன்னா வந்து அங்க போத் த டேபிள் வந்து நம்ம ஒரே சேம் ரெக்கார்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்க வந்து அப்படி இல்லை. இ டாட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேங்களா? ஸோ மேப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எப்பயுமே லென்த்தா ஒரு கொரி வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அலியாஸ் நேம் வச்சிருங்க எப்பயுமே. as depth name. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ அப்போதான் கோட் ரீடபிலிட்டிக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். உங்களுக்கு வர்ற அவுட்புட்டையும் ஈஸியாக இது பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரிலாம் இது பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்கேலார் சப்கொரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்லேட்டட் சப்கொரி பார்ப்போம். ஆக்சுவலா இதுவே ஒரு கார்லேட்டட் சப்கொரிக்கு எக்ஸாம்பிள் தான். இதை வந்து ஸ்கேலார் சப்கொரிக்கு சொல்லலாம், கார்லேட்டட் சப்கொரிக்கு சொல்லலாம். கார்லேட்டட் சப்கொரின்னு எதை சொல்லுவோம்னா, இன்னர் கொரி வந்து அவுட்டர் கொரியோட டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த இன்னர் கொரியை மட்டும் ரன் பண்ணி பாருங்களேன், உங்களால ரன் பண்ண முடியாது. பாருங்க, இன்வாலிட் ஐடென்டிஃபையர் எரர் அடிக்குதா? ஏன்? இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிறது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கா? நீங்க தனியா கூட எடுத்துட்டு வந்து போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இதுல எம்ப்ளாயீஸ்னு யூஸ் பண்றதும்னா இங்க என்ன பண்ணும், ஒன்னு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும். ஜாயின்ஸ்னா இங்க என்ன பண்ணும், எம்ப்ளாயீஸ் டேபிள். ஸோ இது மாதிரி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை இது பண்ணியோ மட்டும்தான் உங்களால வந்துட்டு இது பண்ண முடியும். ஆனா இங்க வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனா இன்னர் கொரி என்ன பண்ணுது, அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் வந்து இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம யூஸ்வலா மற்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு அது வர்ற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கார்லேட்டட் சப் கொரி மட்டும் ஃபர்ஸ்ட் அவுட்டர் கொரி ஒரு எக்ஸிக்யூட் ஆகி அது ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி வச்சுக்கும். அந்த டேட்டாவை இன்னர் கொரியில கம்பேர் பண்ணி இன்னர் கொரியோட மேட்ச் பண்ணிட்டு திருப்ப அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் கொரி பதிலாக அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ கொஸ்டின். இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கார்லேட்டட் சப்கொரிக்கும் மற்ற சப்கொரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தெளிவா சொல்லுங்க. ஓகேங்களா? டிஏ எம்ப்ளாயிஸ் டிஏ. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களால் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணாத கொண்டு வர முடியாது. இது என்ன பண்ணும், மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வருதுங்களா, 107 ரெக்கார்ட்ஸ்க்கு என்னென்ன இதுவோ அதோட இது காட்டுதா. ஸோ இதுக்கு வந்து இதே இதை உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்க் வந்து இந்த எனக்கு இதே 107 ரெக்கார்ட்ஸ் வரணும், இதை வந்து ஜாயின்ஸ்ல வந்து நீங்க கொண்டு வரீங்க. ஓகே, இதே ஃபர்ஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் நேம் இது ரெண்டு மட்டும் வரணும், ஆனா வந்து ஜாயின்ஸ் மூலியமா வரணும். ஓகேங்களா? சரி, வேற எங்கெல்லாம் இந்த கார்லேட்டட் சப்கொரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மேப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேர் கண்டிஷனில் இதை வந்து மேப் பண்ணி கொண்டு வரேன். எனக்கு வந்து எம்ப்ளாயீஸோட எல்லா இதுவும் வேணும், எல்லா டேட்டாவும் வேணும். எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேங்களா? மல்டிபிள்ஸ் யூஸ் பண்றோம்னா இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு இன் யூஸ் பண்ணும், ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே,
ஜஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு மேட்சிங்கே கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி underscore ID from departments. ஸோ டிபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கோ அந்த இதுக்கான மேட்சிங் ரெக்கார்டு மட்டும் எனக்கு கொண்டு வா, எம்ப்ளாயிஸ் டேபிளோட மேப் பண்ணி மேட்சிங் ரெக்கார்டு ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு என்ன சொல்லணும்? வேர் கண்டிஷன் மேப் பண்ணுமா? எப்பயுமே 2 டேபிளை மெர்ஜ் பண்ணுறீங்கன்னா மேப்பிங் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வைக்கல, ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் department ID department underscore ID equal to employees dot employee ID. ஸோ இது மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை தனியாக ரன் பண்ணுங்க, ரன் ஆகாது. ஏன்னா இந்த எம்ப்ளாயீஸை வந்து அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எம்ப்ளாயீஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. ஸோ இது மாதிரி தனியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எல்லாமே என்னது? கார்லேட்டட் சப்குவரி. ஜஸ்ட் இதை மேப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வருது? மேட்சிங் ரெக்கார்டை மட்டும் எடுத்துட்டு வருது. 106 வருது. கிம்பர்லின்னு ஒருத்தர் இருப்பாரு. இங்க வந்து இன்னுக்கு பதிலாக நாட் இன் யூஸ் பண்ணி பாருங்களா, தெரியும். நாட் இன் யூஸ் பண்ணீங்கன்னா கிம்பர்லியோட ரெக்கார்டு வருதுங்களா? ஸோ அன்மேட்சிங் ரெக்கார்டு எப்படி எடுத்துட்டு வரணும், மேட்சிங் ரெக்கார்டு எப்படி எடுத்துட்டு வரணுன்றது இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்படிதான் கார்லேட்டட் சப்குவரி யூஸ் பண்றோம். ஓகே. நான் வந்து 2 கொரி வந்து மேட்சிங் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுல வந்து நான் வந்து இங்க வந்துட்டு இன்னும் 3 கொரி 4 கொரி இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கொரியை வந்து நான் மர்ஜ் பண்ணி கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி மல்டிபிள் கொரியை வந்து மர்ஜ் பண்ணி, அதாவது ஒரு சப்கொரி இல்லாம சப்கொரிக்குள்ள சப்கொரி அந்த மாதிரி வந்து நீங்க வச்சீங்கன்னா அது பேர் வந்து நெஸ்டட் சப்கொரின்னு பேரு. இது மாதிரி 256 சப்கொரிஸ் வைக்க முடியும். ஓகேங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ட்டு. ஓகே. ஆனா ரியல் டைம்ல அவ்வளோலாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு 32 அந்த ரேஞ்ச் வரையும் பார்ப்பீங்க. 32 31 அந்த 30 சம்திங் அந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ லிமிட் வந்து 256 வரையும் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இதே கொரியை வந்துட்டு மாடிஃபை பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இங்கே இன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது மட்டும் இல்லை, எனக்கு லொக்கேஷன் டேபிளையும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு இந்த வேர் கண்டிஷன் சொல்றேன். அண்டு லொக்கேஷன் அண்டர்ஸ்கோர் ஐடி. டிபார்ட்மெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், லொக்கேஷன் ஒரு காலம் இருக்கும். ஸோ லொக்கேஷன் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேங்களா? லொக்கேஷன் ஐடி இது என்ன டேபிளில் ஓப்பன் பண்ணிருக்கோம்? டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த லொக்கேஷன் ஐடியோட மேப் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் லொக்கேஷன் ஐடி வந்து என்ன சொல்றேன்னா, இன் இந்த மாதிரி எப்பயுமே சப்குரி எழுதுனீங்கன்னா சப்குரியை வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்றேன், செலக்ட் கிளாஸ் ஒரு இதுலையும் ஃப்ரம் ஒரு இதுலையும் வேர் கண்டிஷன் பண்ணிட்டு சப்குரி வர வர இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு லைன்ல வந்துடும். ஜஸ்ட் நான் இங்கே லொக்கேஷன் கொண்டு வந்திருக்கேன். அண்டு கண்டிஷன் இருக்கா? இந்த அண்டு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் லைனில் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். காலம் நேம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே ஒரு சப்குரி
இதுல என்ன பண்றேன், select location id underscore id from locations where location dot location id location id equal to departments dot department id. ஸோ இந்த காலம் ரெண்டே இதுக்கு மேப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த கொரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எம்ப்ளாயிஸ் டேபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் டிபெண்டா இருக்கு. இது ஒரு கார்லேட்டட் சப்குரின்னு சொல்லலாம், நெஸ்டட் சப்குரின்னு சொல்லலாம். ஓகே, ஓகேங்களா? நோ ரோ ரிட்டர்ன்ஸ். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ராங்கா போட்டிருக்கோம். டி டாட் லொகேஷன் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ் பண்ணிட்டு வருது பாருங்க. எத்தனை இருக்கு? 106 ரெக்கார்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நெஸ்டட் சப்குரி எத்தனை வேணாலும் மேட்ச் பண்ணி கொண்டு வரலாம். நெஸ்டட் சப்குரி இங்கே தான் யூஸ் பண்ணுமா வேர் கண்டிஷனில்? அப்படிலாம் இல்லை. நெஸ்டட் சப்குரி வந்துட்டு டேபிளாக ஆக்ட் ஆகும், காலமாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் நெஸ்டட் சப்குரி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.